Savaha, the Chennai Silks. அமளி என்ற பெயரில் எதிர்க்கட்சிகள் பிரதமரை தாக்க சதித்திட்டம் தீட்டியதாக வெளியான தகவல் அதிர்ச்சி அளிப்பதாக பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். கோவையில் அவர் அளித்த பேட்டியை மினி டாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம். இன்று தமிழகம் முழுவதும் அரசாங்க பணியாளர்கள், அவர்கள் மருத்துவர்களாக இருந்தாலும், செவிலியர்களாக இருந்தாலும், தூய்மை பணியாளர்களாக இருந்தாலும் அத்தனை பேரும் போராடி கொண்டிருக்கக்கூடிய போராட்ட களமாக தமிழகம் மாறிக்கொண்டிருக்கிறது. அவர்கள் கேட்பது ஒன்றே ஒன்றுதான். தேர்தலுக்கு முன்பாக வாக்குறுதி கொடுத்தீர்களே, நிறைவேற்றினீர்களா? நீங்கள் சொன்னீர்களே, செய்தீர்களா? இது மட்டும்தான் அவர்களுடைய கேள்வியாக இருக்கிறது. அரசாங்கம் அமைக்க வேண்டும் என்பதற்காக, அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக அனைவருக்கும் வாக்குறுதிகளை அள்ளி வீசிவிட்டு இப்போது அனைவரையும் தெருவிலே நிறுத்திக் கொண்டு அவர்களை போராட்ட விட்டு அவர்கள் போராட்ட களத்திலே நிற்கின்ற சூழ்நிலையை இந்த திராவிட மாடல் அரசு உருவாக்கி இருக்கிறது. சட்டப்பேரவையிலே நிச்சயமாக இவர்களுடைய கோரிக்கையை நான் பேசுவேன் என வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, வருகின்ற தேர்தலுக்கு பின்பாக நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைகின்ற பொழுது அவர்களுக்கான நீதி கிடைப்பதற்காக நிச்சயம் நான் உதவி செய்வேன் என்கின்ற வாக்குறுதியை அவங்களுக்கு கொடுத்திருக்கேன். போராடக்கூடிய பெண்கள் சாதாரணமாக ஏழை குடும்பத்தை சார்ந்த பெண்கள், அவர்களுக்கு கிடைக்கின்ற இந்த மிக சொற்பமான ஊதியத்திற்காக வருடக்கணக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் அந்த கம்ப்ளீட் டீட்டெயிலை உங்களுக்கு மீடியாவுக்கு நான் உடனே கூட நான் ஷேர் பண்றேன். என்னோட டீட்டெயில் ஏன்னா சிஎஸ்ஆர்லையும் கட்டியிருக்கோம், எம்எல்ஏ ஃபண்ட்லையும் கட்டியிருக்கேன். அதனால அதனோட டோட்டல் நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன். பட் ஐ கேன் சேலஞ்ச், தமிழ்நாடு முழுக்க கடந்த 5 வருட காலங்களில் வேற எந்த தொகுதியிலையும் இத்தனை புதிய அங்கன்வாடிகள் கட்டி இருக்கக்கூடிய வேற யாரும் இருக்க முடியாது. ஏனென்றால் ஒரு பெண்மணியாக குழந்தையை குறிப்பாக அங்கன்வாடியில் விட்டு செல்கின்ற ஏழை பெண்கள் தங்கள் குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், அந்த மனநிலை இருந்தால்தான் அவங்க வேலைக்கு போய் நிம்மதியாக வேலை பண்ண முடியும். அதே போல சத்துணவு ஊழியர்கள், அவர்களுக்கு கிடைக்கின்ற அந்த சொற்ப பணத்தை வைத்து குழந்தைகளுடைய பசியாற்ற வேண்டும் என்று இரட்டிப்பு வேலையை இப்போது செய்து கொண்டிருக்கிறார்கள். அரசாங்க திட்டத்தை மட்டும் அறிவிக்கிறாங்க, ஆனால் செயல்படுத்துவது என்பது இம்மாதிரியான ஏழை குடும்பத்தை சார்ந்த பெண்கள் தான் வருடக்கணக்காக உழைத்துக் கொண்டு சொற்ப ஊதியத்தில் வேலை பார்த்து நம் சமுதாயத்தில் அந்த ஏழை மக்களுக்கான சர்வீஸை பண்ணிட்டு இருக்காங்க. இவர்களுக்கு எப்போதும் நாங்கள் ஆதரவாக இருப்போம். நாடாளுமன்றத்தில் பாரத பிரதமர் தாக்குவதற்கு ரெடியா இருந்தாங்க, மிகப்பெரிய சர்ச்சை உருவாக்குது. நாங்களுமே அதை கேள்விப்பட்டோம். மிக அதிர்ச்சியாக இருக்கிறது. தோல்வி மேல் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய காங்கிரசும் எதிர்கட்சிகளும் பிரதமரை இந்த அளவிற்கு அவர்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு, ஏனென்றால் அந்த செய்திகள் வருகின்ற பொழுது பதட்டமா இருக்கு. பிரதமரை தாக்குவதற்கு, அதுவும் நாடாளுமன்றத்திற்குள்ள போராட்டம் அப்படிங்கிற பேர்ல முயற்சி செய்திருக்கிறார்கள் என்பதே அதிர்ச்சியாக இருக்கிறது.